இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களெல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கும்பகோணம் மறைமாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் இருதயராஜான்றவங்க ஒரு பிரசங்கம் வச்சாங்க. யூடியூப்ல அது இருக்குது, நீங்க பாருங்க. அது அதில் சின்ன ஒரு குட்டி நகைச்சுவையாக, மிக நகைச்சுவையாக பேசுவார் ஆயர் பெருந்தகை அவர்கள். அதில் அந்த ஒரு நிகழ்வு சொன்ன ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு டீச்சரு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வகுப்பறையில் சின்ன சின்ன பிள்ளைங்க, அந்த டீச்சர் பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, குழந்தைகளே, நீங்கள் ஏதாவது நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா, நல்ல காரியம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்க அப்படின்னு பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரு நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன், எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எல்லா பிள்ளைங்களாம் சொல்லுது. அப்போது ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சான், எழுந்து நின்று, மிஸ், நேற்று நீங்கள் என்ன அடிச்சிங்கல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னது தான். எப்படி? நேற்று நீங்கள் என்ன அடிச்சிங்கல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் என்று அந்த பிள்ளை சொன்னதான் அந்த அந்த மிஸ் அப்படி அழுதுட்டாங்களாம். அந்த பிள்ளையை கட்டி அணைத்து இந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து அந்த குழந்தையை அந்த அளவுக்கு உச்சி முகுந்து நெகிழ்ந்தாங்களாம் அந்த சகோதரி, அந்த மிஸ். அந்த குழந்தைய இப்ப நான் மன்னிச்சிட்டேன், சின்ன பிஞ்சு, நேற்று நீ அடிச்சுங்களா, மன்னிச்சிட்டேன். சகோதரர்களே, மன்னிப்பு என்பது இந்த உலகத்துல இருக்கும் வரை இந்த உலகம் அழியாது. என்றைக்கு மன்னிப்புங்கிற அந்த ஒரு குணம், மன்னிப்புங்கிற அந்த ஒரு நிலை என்னைக்கு இந்த உலகத்துல இல்லாமல் போதும், அந்த உலகம் அழிஞ்சிடும். மறக்காதீங்க, மன்னிப்பு என்ற ஒரு நிலை இந்த உலகத்தில் இருக்கிறதால தான் இந்த உலகம் இன்று வரை உயிரோடு இருக்குது. ஏசப்பா சிலுவையிலே மன்னித்தார், அடுத்த நிமிஷம் சாக போறாரு. அவரை கொன்று இல்லையா, சித்திரவதை பண்ணி சிலுவையில மாட்டி வச்சிருக்காங்க. அப்பொழுதும் ஆண்டவர் மன்னித்தார். தந்தையே, இவங்க என்ன செய்யணும்னு தெரியாம செய்யறாங்கப்பா, இவங்களை மன்னிச்சிடுங்க. யார் செய்வா? ஏசப்பா எல்லாம் நம்ம பரிசெல்லாம் கேட்கறாங்க, என்ன அவங்க போதகர் பாவிக வீட்டுக்கு போறாரு, வரி தோன்றவங்க வீட்டுக்கு போறாரு, என்னத்தான்? ஏசப்பா சொன்னார், ஒரு பாவி மனம் திரும்புதலின் பொருட்டு விண்ணகத்துல மகிழ்ச்சியாகும். அந்த பாவிக்காக நான் போறேன், அந்த பாவி தான் எனக்கு வேணும். எனக்கு அவன் எதிரி தான், எனக்கு எதிராக தான் செயல்படுறான், பாவம் தான் பண்றான், பரவாயில்ல, அவன் தான் எனக்கு அங்கதான் போறான். ஏசப்பா அவன் மனம் திரும்பினா போதுமே. எனக்கு பகைவன் தான், அவன் என் எதிரி தான். நல்லது செய்யுன்னு சொல்றான், கெட்டது செய்யறான், எனக்கு எதிராக தான் செயல்படுறான், பரவாயில்ல, அவன்கிட்ட தான் போறேன். ஏசப்பா போற நோய் அற்றவனுக்கு அல்ல மருத்துவம், நோய் உற்றவரைக்கே ஏசப்பா சொல்றாரு. நோய் இருக்குது, நான் குணப்படுத்த போறேன். 100 ஆடு இருக்குது, 99 ஆடு பத்திரமா என் கூட தான் இருக்குது. ஒரு ஆடு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு, தப்ப இருக்கு எதிராக போயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு, என்னோட வெளியே போயிடுச்சு. அதை தேடி கண்டுபிடித்து நான் அப்பாடு கொண்டு போய் சேர்க்கணும். இழந்ததை தேடி மீட்கவே மாண்டவன் வந்திருக்கிறார் ஏசப்பா சொன்ன வார்த்தை. அப்படிப்பட்ட இயேசுக்கான பகைவர்களை இல்லையா இயேசு அன்பு செய்தார். சரியா? அப்ப பாருங்க பார்ப்போம், அவருடைய பிள்ளைகளான நாம் எப்படி இருக்கிறோம். இதுதான் இன்றைய தியானம் தான். இன்னைக்கு பகைவர்களை அன்பு செய்வோம், அவர்களை மன்னிப்போம், அவருக்காக ஜெபிப்போம். அதான் இன்றைய தியானமே தான் இன்னைக்கு. சகோதரர்களே, இன்றைக்கு கடவுளுடைய இரக்கத்தை, அவருடைய குணத்தை, அவருடைய இயல்பை நம்ம இன்னைக்கு திருப்பாடல் வாசிச்சு பாருங்க. திருப்பாடல் 103 வாசிக்கலாமா? பாருங்க, இன்றைய திருப்பாடல் 103. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், உன் உயிரை படு குழியினின்று மீட்டெடுக்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணி முடியாக சூட்டுகிறார். நம்முடைய ஆண்டவருடைய குணம் அது. அவர் உன் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் நிறைவு செய்கிறார். பாருங்க பார்ப்போம், உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கிறார்.
உன் இளமை கழுகுகளின் இளமை போல புத்துயிர் பெறுகிறது. இன்னும் பாருங்க பாப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமை உள்ளவர். ஆண்டவர் எப்பொழுதும் கடிந்து கொள்வது கிடையாது. ஆண்டவர் எப்பொழுதும் தீமை, அதாவது சினம் கொள்வது கிடையாது. ஆண்டவர் கோபம் வரும், கண்டிப்பாரு. பிறகு தன் பிள்ளை தங்கிட்ட தூக்கி வச்சுப்பாரு. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், சாவுக்கு கையளிக்க விளையார் பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா அப்ப எங்க அப்பா என்ன கண்டிப்பாரு. ஒரு தாய் பிள்ளை அடிக்க வரது அப்படின்னா எப்படி அடிப்பாங்க தெரியுமா? ஒரு கையில பிள்ளைய பிடிச்சிக்குவா, ஒரு கையில பிள்ளைய அடிப்பேன். ஏன்னா நான் கண்டிப்பேன் என் பிள்ளைய, ஆனா விட்டுற மாட்டேன். அதெல்லாம் கவனிக்கணும். ஒரு தாய் அடிக்கும்போது பிள்ளைய கையில போல பிடிச்சிப்பா, ஏன்னா என் பிள்ளை விட்டு போயிடக்கூடாது. அது என் பிள்ளை, என் உசுறு, என் ரத்தம், அது போகக்கூடாது. ஆனா கண்டிப்பேன் என் பிள்ளை நல்ல வழியில போகணும். அப்போ நான் என் பிள்ளைய கண்டிப்பேன், என் பிள்ளை விட்டுற மாட்டேன். நான் தாய் அன்பு. இங்க பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் எப்போதும் கோபப்பட மாட்டாரு, எப்போதும் சின்ன கொள்ள மாட்டாரு. கோபம் வரும், தண்டிப்பாரு. தன் பிள்ளை திருதின உடனே தூக்கி வச்சுப்பாரு. ஆண்டவர் தாயுமானவர், அத்தனை தாயுமானவர் ஆண்டவர். இன்னும் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருடைய பேரன்பு மண்ணிலிருந்து விண்ண அளவு போன்று அவ்வளோ உயர்ந்ததான் ஆண்டவருடைய பேரன்பு. கடவுளே கடவுளே. இன்னும் பாருங்க பார்ப்போம். மேற்கிலிருந்து கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை எல்லாம் நம்ம தூக்கி போட்டுறாரு ஆண்டவர். சகோதரர்களே, கடவுள் எப்படிப்பட்டவர் பாருங்க பார்ப்போம். இன்னொரு திருப்பால் சொல்லும் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, யான் செய்த குற்றங்களை நீர் நினைவில் கொள்வீர் ஆகில் உமக்கு முன் யார் தான் நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர்னு பைபிள் சொல்லுகிற சகோதரர்களே. கடவுள் இரக்கமே உருவான சொல்லுவார், கடவுள் பாவம் அதாவது கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. கடவுள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு 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 பரம்பொருளுக்கு பிள்ளைகளா இருக்கிற நாம எப்படி இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. எப்படி சிந்திச்சு பாருங்க நாம. ஏன்னா ஒரு சொல்லுவாங்க இல்லையா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாருங்க. தாய் எப்படியோ பிள்ளை அப்படி இருக்கணும், நூல் எப்படியோ சேலை அப்படி இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்படி, நம்முடைய தந்தையானவர் எப்படி? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மாதிப்பட்ட பாவம் செஞ்சாங்க, கடவுள் அழிச்சிடல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நிலையை மாற்றி கொடுத்தார். எப்ப இன்பமானல வெளியே போ, அங்க போயிரு. அங்கேயும் கடவுளுடைய கரம் அவளை வழிநடத்தியது. சகோதரர்களே, கடவுள் தூக்கி போட்டு நம்மளை பாவம் செய்தாலும் என் பிள்ளை சேத்துல உழுது குளிப்பாட்டி பணம் வச்சுக்கிறாரு, ஆனா நம்மளை தூக்கி போட்டுல. அப்படிப்பட்ட பரம்பருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? நீங்க முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். சவுல் ராஜா என்ன பண்றாரு? தாவீதை ஒழிச்சு ஆகணும், அவன் வாழக்கூடாது. தாவீதை ஒழிக்கணும். என்ன பண்றாரு அவரு? சிவு பாலைவனத்துக்கு என்ன பண்றாரு? சிவு பாலைவனத்துக்கு 3000 பேரை கூட்டின்னு போறாரு. தாவீது எங்க தேடு மலை குண்டுகள்லாம் தேடுங்க, அவனை விடக்கூடாது. இன்னைக்கு புத்தி தேடுறாங்க. தாவீது அரசரை தாவீது ராஜா பார்க்க முடியல. அவங்க பண்ணாங்க, ஒரு கொகையில படுத்து தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல அபிஷாயும் தாவீதும் வர்றாங்க. பார்த்தா சவுல் தூங்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்திலேயே அவருடைய ஈட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அப்ப அபிஷாய் சொல்றாரு, பாருங்க தாவீது, பாரு உன் எதிரி உன்னை கொலை பண்ண தேடுறவன் இவன், கண்முடி தூங்குறான் பாரு. அந்த ஈட்டி எடுத்து 2 குத்து இல்லை, ஒரே குத்தா. பாருங்க, ஒரே குத்தா அந்த ஈட்டி நிலத்துல போய் பதிற வரைக்கும் ஒரே குத்தி நான் கொண்டுறேன் நான் என்று அபிஷாய் சொல்லுவார். அதுக்கு தாவீதுடைய வார்த்தை பாருங்க, அபிஷாய் சொல்லாத, அவனை கொல்லக்கூடாது. என்றால் சவுல் ராஜா கடவுளால் அச்சிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவா இருக்காரு. கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை நாம கொல்லக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். அது நான் விட்டுடு. உன் எதிரியை கடவுள் கையெழுச்சார் தாவீது கிட்ட, பாரு உன் எதிரி சாவடிச்சு நீ கொண்டுட்டுனா நீதான் ராஜா. அந்த நிலையிலும் கூட தாவீது சொன்ன அவர் கொல்லலை, கிளம்பி போறாங்க. சோர்களே, எதிரியா இருக்குன்னு போட்டுமையா. அதனால தானே என்னவோ தாவீது அரசருடைய வம்சத்திலே தந்தையானவர் தன் பிள்ளையை பறக்க வச்சார். தாவீதுடைய மனசை பாருங்க, அதான் பறக்க வச்சாரு. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாம எப்படி இருக்கணும்?
சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். யோசிச்சு பார்க்கணும் நம்ம. நம்ம குடும்பத்தில குடும்பத்தில ஐயோ கடவுளே! இன்னும் நான் வேதியராக பணியாற்றிய காலத்தில நிகழ்ச்சியாக சொல்லியிருக்கிற திரும்பவும் வந்து நான் சொல்லிக்கிறேன். அன்பியத்தில் பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அன்பிய கமிஷனில் பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எங்களுடைய இயக்குனர் தந்தை மரி ஜோசப் அவங்க இருந்தாங்க. இப்போ தந்தை இப்போ இறந்துட்டாங்க. நாங்கள் பணியாற்றப்போ அவங்க இயக்குனர் தந்தையாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், மற்ற பங்குகளுக்கு பிற மறைவட்டங்களுக்கு நாங்கள் அன்பிய வகுப்பு எடுக்க, அன்பிய பயிற்சி கொடுக்க நாங்கள் போவோம். அப்போ நாங்கள் ஒரு பங்குக்கு போயிருந்தோம். அது விழுப்புரம் மறைவட்டத்தினுடைய ஒரு பங்கு, எந்த பங்குன்னு சொல்ல விரும்பல, அது ஒரு பங்குக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ ஃபாஸ்ட் சொன்னாங்க, அகஸ்டின் நீங்கள் என்ன பண்ண எல்லாரும் போயிட்டு எல்லா வீட்டுமே கூப்பிட்டு வாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம அன்பியத்துக்கு கூப்பிடுது. அப்போ நான் போய் கூப்பிட்டேன், போயிட்டு எல்லா வீட்டில் வாங்கம்மா அப்படியே அழைப்பு கொடுத்துட்டு அப்படியே போகிறேன். ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம கூட பிள்ளைங்க வருவாங்கள்ல, பிள்ளைங்களாம் வருவாங்க, கூட வருவாங்க. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணான், என்னுடைய பேண்ட்டை பிடிச்சி இழுத்தான். சார் என்னடா இந்த வீட்டுக்கு போகாதீங்க, ஏன்டா இந்த வீட்டில் இருக்கிறவர் வந்தார்னா இவர் வரமாட்டார், இது என்னடா வித்தியாசமாகுது, ஏன்டான்னா அது அப்படித்தான். நான் சொல்கிறேன், ஒன்றும் விளங்கலை. சரி பார்ப்போம், என்ன பண்ணிட்டு நான் அப்படியே போயிட்டு நான் சொல்லிட்டு போனேன், சொல்ல முடியாது, அங்கே போய் ஐயா அன்பியங்கிறதே வாங்க ஐயா சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். இந்த செய்தி வந்து ஃபாதர் காதில் போட்ட ஃபாதர் தம்பி சொல்கிறோம், என்னன்னு தெரியலைங்க சார். அப்படியா, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போனோம். அங்கே போனால் அது ரெண்டு பேரை கொஞ்சம் விசாரிச்சுனே போனோம். இதுதான் பிரச்சனை. அவங்க வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக முன்பு நடந்த ஒரு சண்டைக்காக இன்னமும் பேசிக்கலையா. கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒரு ரத்தம். அந்த இருந்த வீட்டை 2ஆ பிரித்து குறுக்க செவுறு வச்சு 2 வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன கொடுமை இது, அன்பியம்னா அன்போட. அப்போ நான் ஃபாதர் வந்தார், வா போகலாம், வா கூட்டிட்டு போகிறேன், பேசுகிறேன். போயிட்டு என்ன பிரச்சனைப்பா, அன்பியத்துக்கு வாங்க, வர சாமி வந்துடுறான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை அவங்க, அது எப்படி அவன் என்ன அடாபுடான்னு பேசிட்டான் அப்படின்னு அன்னகாரன் சொன்னார். என்னது என்ன அடாபுடான்னு பேசிட்டான் சாமி அவன், அது எப்படி நான் வந்து அவங்ககிட்ட ஆச்சா போச்சான். ஏதோ ஒரு சண்டை வந்துச்சு போல இருக்கு. அண்ணங்காரனை தம்பி என்ன பண்ணாரு, வாடா போடான்னு பேசிட்டாராம். இதுக்காக 10-15 ஆண்டுகளா குடும்பமே விலைக்கு பிரிஞ்சுக்குதியா சாமி. தம்பிக்காரன் கூட எப்ப நான் வரமாட்டேன் சாமி, வா கூட்டு வந்தார், வா அண்ணன் பேசுனியா, நீ மரத்தெல்லாம் பேசுனியா? ஆமாம் சாமி பேசுறேன், ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், ஏதோ செஞ்சு பேசிவிட்டேன் அப்படி. அந்த தம்பிக்காரர் மன்னிப்புக்கல சரி மன்னிச்சிக்கா, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதுக்கு நீ இப்படி இருக்கிறதா அப்படி இருக்கிறதா அப்படி இவ்வாறாக பேசி 2 குடும்பமும் இணைஞ்சது சாமி. நாங்கள் நேரடியாக பார்த்து மறுபடியும் பேச, இங்கேயும் பேச, இங்கே பேச, 2 குடும்பமும் சமாதானமாச்சு. 10-15 வருஷம் பகையை பார்த்து பகையை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா தள்ளும்ப போன பகையை வச்சு மனசுக்குள்ள சொன்ன இல்லையா, மன்னிப்புன்னு ஒன்று இருக்கிறதா அந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே. பகை தேவை கிடையாது. பகை கடவுளுக்குரிய வாழ்க்கைக்குரிய ஒரு அர்த்தமா இருக்காது. முனிவர் என்ன பண்ணாராம், ஆத்தோரம் போயிட்டு இருக்காரு. நம்மள தெரிஞ்ச கதையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தோரம் போயிட்டு இருக்காரு. அந்த ஆத்தோரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு தேள் தண்ணியில் விழுந்து தத்தளிக்குது, உசுருக்கு போராடுது. இது என்ன பண்ணுறாரு, ஒரு குச்சி எடுத்து அப்படி நீட்டுறாரு. அந்த குச்சியில் அப்படி மேலே ஏறி வருது. அப்படியே இந்த தேள் வந்து இவரை கையை கடிச்சிட்டு திரும்பி ஒதுறாரு, ஓடிடுது. அப்படியே தண்ணியில் வந்து திரும்ப தத்தளிக்குது. அப்படியே திரும்பவும் காப்பாற்றுறாரு. திரும்பவும் இதை ஒரு வழிபோக்கம் பார்க்குறாரு. ஏன் சாமி, அதுதான் உங்களை கடிக்குத, தொலைகிட்ட விடுங்க என்று இந்த வழிபோக்கம் அந்த முனிவர்கிட்ட சொல்கிறான். முனிவர் சொல்கிறாரு, அதோடைய குணம் என்னை கொட்டுறது, ஆனால் அதற்காக அதை நான் கொல்லணும்னு அதை நான் சாவணும்னு ஆசைப்படலாமா? அதோடைய குணம் கொட்டுறது, அது செய்யுது. என்னுடைய குணம் காப்பாற்றுறது, நான் காப்பாற்றுறேன்னு சொன்னாராம். பழி வாங்குறதா அப்போ முக்கியம் நமக்கு. நச்சது நீங்கள் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், பகைவருக்காக ஜபியுங்கள், உங்களை பகைவரை நேசிங்க. சகோதரர்களே, அதாவது நம்மை அன்பு செய்யறதுக்கு நம்ம அன்பு செஞ்சா அதெல்லாம் என்னையா புண்ணியம்? நான் அன்பு செய்யறேன், அது ஒன்றும் பெருசு கிடையாது. என்ன அவன் அன்பு செய்யலை, என்னை எதிர்க்கிறான், அவன் நான் நேசிக்கிறேன்.
திருத்தந்தை ஒருத்தர் சுட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ விசாரிச்சார். நண்பான்னு கூட்டார். நண்பா என்னையா சுட்ட? நண்பான்னு திருத்தந்தை போய் அழைச்சாரு. பகை நமக்கு அழிவைத்தான் கொடுக்கும். நல்லா பாருங்க பார்ப்போம். ஓவரா கோவப்படுகின்ற பொழுது, டென்ஷன் ஆகிற பொழுது, நீங்கள் டாக்டர்கிட்ட பாருங்க பார்ப்போம். நமக்கு வியாதியை கொடுக்கும். அந்த உள்ளத்திலே மனசுல வச்சு அப்படியே கருவான் பாரு. அப்படியே அவன் நம்ம ஒன்று சொல்லிவிட்டு அடுத்து நம்ம 2 சொல்லலாம் தூக்கம் வராது. என்ன ஒன்று சொல்லிட்டானே அவன், எனக்கு தூக்கம் வராது. அவன் எப்போ 2 நான் அவனுக்கு திருப்பி செஞ்சா தான் மனசு அப்படியே மனசு குளிர்ச்சி ஆகும் எனக்கு. அப்படியே இப்படி இருக்கிறோமா இல்லையா? நான் போய் சொல்றேன்னா, அற்புதமான ஒரு நிகழ்வு நான் பார்த்தது. இன்றைக்கும் தூத்துக்குடியில் இருக்கின்ற வேதிய தாமஸ் அவங்க எங்களுக்கு வந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க. நான் படிக்கும் பொழுது அவர் சொன்ன நிகழ்வு இது. அவர் எங்களுடைய சென்டரில் ஆன்ம குருவாக இருந்தார். ஃபாதர் இருந்தாங்க, இன்னாசி. மிக வயசான குருவானவர் அவர். அவர்கிட்ட போயிட்டு எங்களுடைய வேதிய தாமஸ் என்ன பண்ணாங்களாம், தூத்துக்குடி இன்னமும் இருக்கார். அவர் ஒன்றும் இருக்கார். இன்னவர் அவர் என்ன பண்ணாரா, பாவ சங்கத்தனை பண்ணாராம். அனைத்து பாவங்களையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு, அவர் மனசுல எதுவுமே இல்லை, நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டு எனக்கு எல்லா குறைகளையும் அந்த மனசுலாம் லேசா இருக்கும் பொழுது திடீர்னு என்ன பண்ணாராம், அந்த இஞ்ஞாசி ஃபாதர் பெரிய மனிதர், அவர் என்ன பண்ணாராம், வேதியருடைய காலில் விழுந்து அவர் வணங்கினாராம். இவரு தாமஸ் சார் துடிச்சுப்படி, சாமி எழுந்துருங்க சாமி, எழுந்துருங்க, என்னங்க சாமி நீங்க எழுந்துருங்க என்று அவர் திரும்பும்போது, இல்லை பிரதர், உண்மையிலேயே நான் நல்ல பாவ சங்கத்தை நான் கேட்டேன். மனசுல இருக்கிற எல்லா குறையும் சொன்னீங்க, எல்லா பாவத்தையும் சொன்னீங்க. உங்ககிட்ட இருக்கிற மனசு இப்ப லேசா இருக்குமே. இந்த மாதிரி ஒரு பாவம் இல்லாத மனசு மனுஷனை பார்க்கும் பொழுது எனக்கு அது வந்து ஒரு நல்லா தெரியுது. அதான் உங்களுக்கு விழுந்து வணங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னாராம். சகோதரர்களே, மனசுல வஞ்சம் கிடையாது, மனசுல பகை கிடையாது, மனசுல காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டு பாருங்க பார்ப்போம். மனசே லேசா இருக்க, வியாதி வராது, முக்கியமா பிபி வராது, ரத்த கொதிப்பு வர. பாருங்களேன், நீங்க மனசு லேசாயிடும். நீங்க 2ஆம் வாசகம் பாருங்க. இன்னைக்கு எவன் ஒருவன் விண்ணகத்தை சார்ந்து இருக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட செயல் தான் செய்வான். பவுலுடைய வார்த்தை, எவன் ஒருவன் விண்ணகத்தை சார்ந்து இருக்கிறானோ அவன் விண்ணக சார்ந்த செயல் செய்வான். அவன் எவன் மன்னக மக்களா இருக்கிறானோ அவன் மன்னக சார்ந்த செயல் தான் செய்வான். நாம் விண்ணகவாசிகளா மன்னகவாசிகளா முடிவு செய்யுங்க. பவுலுடைய வார்த்தை இது. இன்னைக்கு முடிவு செய்வோம். நாம் மன்னகவாசிகளா விண்ணகவாசிகளா? ஒரிசாவிலே ஒரு மறைப்போதகரை குடும்பத்தோட அவங்களுடைய பிள்ளைகளோட காரில் வச்சு எரிச்சு கொன்றது ஒரு குரூப். அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். மன்னிச்சு பாருங்க சகோதரர்களே, மன்னிச்சு பாருங்க. முதல்ல குடும்பத்தில் மன்னிங்க. குடும்பத்தில் என் மனைவியை நான் மன்னிக்கிறேன், என் மனைவியை நான் மன்னிக்கிறேன், சந்தோஷம். உன் பிள்ளைகளே ஃபஸ்ட்டு குடும்பத்தில்தான் ஆரம்பிங்க. மன்னிப்பு குணம் இருக்குதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீ வாழ்கிற ஒரு சொந்தக்காரங்க மத்தியில் உன் குடும்பத்தை கொஞ்சம் விரிவடையட்டும். அதன் பிறகு நீ வசிக்கும் உன் தெருவில். இப்படியே ஒவ்வொருவரும் நினைச்சா இந்த உலகமே சொர்க்கமா இருக்காது. யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்படியே ஒவ்வொரு நாடும் நினைச்சிச்சுன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட அமைதி பூங்காவா மாறும் பாருங்க. சிந்திச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு நீ எந்த அளவையால் அளக்கிறாயோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ரோமே ஆண்டு சொல்லுவார், சொல்ல செய்கிறேன், மன்னிக்க மறுத்த பணியாளர் ரோமை. ராஜா ஒருவனுக்கு 10,000 தாலந்தை மன்னிப்பார், அவன் 100 தெனாரியத்தை மன்னிக்க முடியாமல் இருப்பான். அவன் ஜெயிலுக்கு போட்டு அடைச்சு அவனை சித்திரவதை செய்வார் அந்த ராஜா. நீ மன்னித்தால் தான் ஆண்டவனை மன்னிப்பார். பரலோக மந்திர ஜெபமும் தான், நான் எனக்கு எதிராக குற்றம் செய்தவரை மன்னித்து உள்ளது போல. நல்லா கவனிக்கணும், நான் தப்ப சொல்றோம். நாம மன்னித்துள்ளது போல இறைவன் எங்களை மன்னித்து பரலோக மந்திரம். எனவே நாம் நமக்கு எதிராக இருக்கிற மக்களை மன்னிப்போம். நிச்சயம் கடவுள் நம்மையும் மன்னித்து ஆஸ்வதிப்பார். சந்திப்போம்.